Hello everyone, this is Anita Shakti. இது மிஷன் லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 17. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். தன்னோட அப்பாவோட பெயிண்டிங்கை விற்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு கோவம் வந்து, நீ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? என்ன வேலை பார்த்துட்ருக்க? நீ ரொம்ப தூரம் போயிட்ட. அப்பாவுக்கு தெரியாமல் பெயிண்டிங்கை திருட்டிட்டு வந்து இந்த வேலை பார்க்குறியா நீ? இது உன் வேலை கிடையாது. உன் வேலை என்னவோ அதை போய் பாரு. என்ன சொல்கிற வேலை வச்சுக்காத. நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உன்கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங்கை வாங்காமல் இங்கேருந்து போக மாட்டேன். முதல்ல என்னோட அப்பாவோட பெயிண்டிங்கை என்கிட்ட கொடு. முதல்ல கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. விடுடி, முடியாது, குடுடி உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பிடிச்சி தள்ளும் போது அந்த பெயிண்டிங் கீழே விழுந்துடும். அந்த பெயிண்டிங்கை ஹீரோயினி கடகன்னு ஓடி கையில் எடுத்துப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உன்னை ஜெயிக்க விட்டுருவேண்ணா நான். நீ இப்படி பண்ணதுக்கு உன்னை என்ன கதிக்கு நான் ஆளாக்க போறேன்னு மட்டும் பாரு. நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஹீரோயினை அதை ஸ்மெல் பண்ண ஒன்றும் அதில் ஒரு விஷயம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். என்னோட ஆள்கிட்ட சொல்லியே ஆகணும், தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு கடகடன்னு ஓடிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் காமிப்பாங்க. இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி நீட்டுவாங்க. இந்த பெயிண்டிங்கில் ஸ்பைசியான ஸ்மெல் வருது. எஸ், நான் முன்னையே சொன்னேன், நம்பினீங்களா? இது மசாலா வாசனையே தான். நான் தான் முன்னாடியே சொன்னேனே, எங்கள் அப்பா நாள் ஃபுல்லாக சமைக்கிறதுலே நேரம் போயிடும். அப்படி சமைக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் குளித்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் அவங்க ட்ரெஸ்ஸில் அந்த வாசனை போகவே போகாது. அப்படி பார்த்தா எங்கள் அப்பா கொடுத்த அந்த லெட்டரில் மட்டும் ஏன் அந்த வாசனை வரல? இந்த பெயிண்டிங்கில் இருக்குல்ல, அப்படின்னா எங்கள் அப்பா அந்த விஷயத்த பண்ணலை. இப்போவாச்சும் உங்களுக்கு தெளிவாக புரியுதா? எங்கள் அப்பா துரோகி கிடையாது. அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் அப்பாவோட கையெழுத்தை யூஸ் பண்ணி கொலகார அந்த லெட்டரை எழுதி உங்கள் அப்பாவோட பேக்கெட்டில் வச்சுருக்கணும். அதுதானே நீ சொல்ல வர்றது? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுதான் உண்மை அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி இவ்வளோ தெளிவாக இந்த ஆன்சரை சொல்கிறீங்க? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதோட பதில் தெரிஞ்சிருக்கு இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க தானே எங்கள் அப்பா இல்லைன்னு? கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 2 கையெழுத்தையும் சேர்த்து வச்சு பாரு. எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணுவான். அப்படித்தான் இவனும் பண்ணியிருக்கான். இந்த லெட்டருக்கு உங்கள் அப்பா எழுதியிருக்கிறதுக்கும் அவன் எழுதியிருக்கிறதுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. இதை அவன் நோட் பண்ணல, நம்ம நோட் பண்ண மாட்டோம்னு நினச்சிட்ருக்கான். அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ உன்னோட ஃபாதர் இதில் இன்வால்வ் ஆகலை. அப்பாடி, ஒரு வழியாக புரிஞ்சுட்டிங்களே. அது சரி, இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணல? எனக்கு என்ன தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, அது மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா இந்த விஷயத்த முன்னாடியே? நான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். விட்டு பிடிச்சுன்னு சொல்லலாம். ஒரு வேளை நான் நினைக்கிற மாதிரி அந்த எக்ஸியோ ஹே ஐயோ, அது ஆள் இல்லை. எத்தனை வாட்டி சொல்கிறது? சாரி, தெரியாதனமா டச் பண்ணிட்டேன். நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கள்ல, உங்களுக்கு ஏதாவது நான் சமைச்சு கொண்டு வரேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோக்கு சான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவரோட வேலையில் இறங்கிடுவார். இது உண்மையிலுமே அப்படி யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பார். அதுக்கப்புறம் பாடியோட கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார். இந்த விஷயத்தில் நீ எனக்கு பெரிய அளவில் உதவி செய்கிற, நன்றி. அது உங்களோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாடு நல்லா இருக்க முடியும். ரொம்ப எமோஷ்னலாக போங்க வேண்டாம். நீ அவளுக்காக தான் இதெல்லாம் செஞ்சோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிடுறேன். நீ எந்த அளவுக்கு அவளை விரும்புகிறன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏன் அவளை விரும்ப ஆரம்பிச்சனும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே அவள் தான். அவள் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்னமும் அவள் உன் மனசில் இருந்தானா தயவு செஞ்சு அழிச்சிரு. எனக்காக எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமாக அவளை பார்க்குறேன். இப்போ நான் அவளை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோடய ரூமில் ஒரு பெயிண்டிங் இருக்கே, அந்த பெயிண்டிங் எப்போ வரைஞ்சதுன்னு உனக்கு தெரியும்ல? அந்த ட்ராஃபியை ஜெயிக்கும் போது அந்த ட்ராஃபி அவள் கையில் பிடிச்சிட்ருக்கும் போது எடுத்த ஸ்டில் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் என் ஞாபகத்தில் இருக்குது. அந்த சிரிப்பை என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. அவளை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்த ஹீரோயினி கதை ஓரமாக நின்று கேட்டுட்ருப்பாங்க. எனக்கு புரியுது பீட்சா, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் குறுக்கிட மாட்டேன். நான் நாளைக்கே வெஸ்ட் ஹிஸ்ட்ரி கண்ட்ரிக்கு போகலான்னு இருக்கேன். அதாவது
வந்திருக்க ராஜா கூட நான் அவங்க நாட்டுக்கு கிளம்பிடுறேன். இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நான் ஒரு தடையாகவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினை போகிறதுக்கு முன்னாடி சந்திக்க வந்திருப்பாரு. நான் வெஸ்ட் சி கண்ட்ரிக்கு போகிறேன். இதுக்கப்புறம் எப்போ திரும்ப வருவேன்னே தெரியாது. உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. உன்னோட லைஃப்பில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன். கூடவே பீட்சாவையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர் கொடையை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாரு. அந்த கொடையை நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு அவரோட பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி குதிரையை உட்காந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவார். ஒரு நிமிஷம், உனக்காக நான் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போகிற வழியில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதையும் அவர் வாங்கிப்பார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வழி அனுப்புவாங்க. அப்போ நம்மளோட ஃப்ரெண்டோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் காமிப்பாங்க. எல்லா காதல் வெற்றிக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காதல் தோல்வி இருக்க தான் செய்யுது. ஒன்று டேங் ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டுருப்பாரு. ஹீரோயினி ஒரு பக்கம் சமைச்சு கொண்டு வந்து ஹீரோக்கு கொடுப்பாங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையிலுமே நீ யார்? எங்கேருந்து வர? என்னை வந்துட்டு நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா. இது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் போல். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆனால் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் எனக்கு தெரியல. அதான் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுப்பேன். ஆனால் உண்மையை மட்டும் சொல்லு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் மீண்டும் சந்திக்கிறேன். கீ ஸ்மைல்.